இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃப்ரைட் சிக்கன்ஸ் தான் மெயினாக போயிட்டு இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே வந்து ஃப்ரைட் சிக்கன்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம கிரியேட் பண்ணது தான் இந்த சிஸ்லி சிக்கன். ஸோ மெயினாக ஃப்ரைட் சிக்கன். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம நியர்லி வந்து ஒரு 100+ அவுட்லெட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் யூஎஸ்பின்றது ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃப்ரோசனே போகிறதில்ல. அதனால குழந்தைங்க கூட சாப்பிட வகையில தான் இருக்கு. ஸோ ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னாலே சிஸ்லி சிக்கன் மைண்டில் வர அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரைட் சிக்கனில் 5 ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறோம். வேர்ல்டு வைட் யாருமே இது இருக்க ஃப்ரைட் சிக்கனில் ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் வந்து அதுவும் வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சமாக பீஸ் கையில் எடுத்துருக்கேன். இது அப்படியே இந்த மயோவில் டிப் பண்ணி அதை கொஞ்சம் இந்த மயோவில் டிப் பண்ணி அடடா பிளிஸ், உண்மையிலே பிளிஸ், செம்மையாக இருக்குது. இப்போ வந்து 6 months ஒன்ஸ் வந்து மசாலாஸ் வந்து அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து எப்படின்னா இப்போ கஸ்டமர் ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஒரே டேஸ்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்டேஷன் பண்ணும்போது தான் 5 ஃப்ளேவர்ஸ் இன்கார்பரேட் பண்ணோம். இன்னுமே இன்கார்பரேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரில்லாண்டுக்கு தான் வந்திருக்கோம். மீண்டும் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட திபாஷிகா இருக்காங்க, சிஸ்லிங் சிக்கனோட பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். அண்ட் அவங்களோட தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரில்லாண்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் பத்தி பேசணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அவுட்லெட்ஸ்ல வந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு ஃபினாமினல் க்ரோத்தாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400+ அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதோட சப் பிராண்ட் தான் சிஸ்லிங் சிக்கனும். ஸோ இந்த வளர்ச்சி பத்தி சொல்லுங்க. லைக் எப்படி பாக்குறீங்க இந்த வளர்ச்சியை? ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம க்ரோத் ஆகிருக்கணும் போது பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் தான் இது. ஸோ நம்ம குளோபல் ரேஞ்சில் போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது. ஓகே. ஸோ சிஸ்லிங் சிக்கன் அப்படின்ற இந்த பிராண்ட் வந்து கிரில்லாண்டோட சப் பிராண்ட். ஸோ இதோட ரீச்ன்றது மக்கள் மத்தியில் எவ்வளோ இருக்கு? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃப்ரைட் சிக்கன்ஸ் தான் மெயினாக போயிட்டு இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே வந்து ஃப்ரைட் சிக்கன்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம கிரியேட் பண்ணது தான் இந்த சிஸ்லி சிக்கன். ஸோ மெயினாக ஃப்ரைட் சிக்கன். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம நியர்லி வந்து ஒரு 100+ அவுட்லெட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட விஷன் அப்படின்றது என்ன விஷனாக இருக்கு? பிகாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இது நம்ம தமிழ்நாடு லெவலில் பண்ணணும், இல்லை ஃபர்ஸ்ட் சென்னை லெவலில் பண்ணணும், அப்புறம் தமிழ்நாடு லெவலில் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து இந்தியா லெவலில் நீங்கள் வந்து ரீச் ஆயிருக்கீங்க அப்படின்றப்போ இந்த விஷன் அப்படின்றது எவ்வளோ கிளியராக இருக்கீங்க விஷனில்? ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 அவுட்லெட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2020 மிட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி ஒரு 110 அவுட்லெட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். சிஸ்லி அலோன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட விஷன் என்னன்னா குளோபல் அளவுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்லிங் சிக்கன் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்க சாப்பிட வராங்க அப்படின்னா கண்டிப்பாக குளோபல் ஸ்டாண்டர்ட் தான் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிராண்டு வந்து சப்கான்ஷியஸாகவே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது, அந்த டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு. ஸோ அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் யூஎஸ்பின்றது ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃப்ரோசனே போகிறதில்ல. அதனால குழந்தைங்க கூட சாப்பிட வகையில தான் இருக்கு. ஸோ ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னாலே சிஸ்லி சிக்கன் மைண்டில் வர அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக 100% நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் மீட் மட்டும் தான் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கஸ்டமராக கேட்கும் போது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க? நான் அவங்களுக்கு டேஸ்ட் தான் எப்போதுமே அந்த ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்க நியர்பை அவுட்லெட்டை ஃபர்ஸ்ட் போய் டேஸ்டிங் பார்க்க சொல்லுவோம். ஸோ என்னதான் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது அந்த டேஸ்டிங் பட்ஸ்ல அவங்களுக்கு அந்த டேஸ்ட் போகும்போது தான் அதை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நியர்பை அவுட்லெட் போய் டேஸ்டிங் பாருங்கன்னு சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற விஷயம் வந்து ஃப்ரைட் சிக்கனா இருக்கும். டேஸ்ட் பண்ணும் போதே சூ பண்ணி உள்ள போகும்போதே அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, குழந்தைங்க எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த இருக்க க்ரௌட் புல்லிங் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சிஸ்லிங் சிக்கனோட அவுட்லெட் வந்து நிறைய பேர் வந்து
ஆண்டர்பிரினர்ஸாக இருப்பாங்க, இதை ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு தலைமை அமையுது? ஆக்சுவலி என்னன்னா இதை வந்து ஆஃபீஸ் கோயிங் இருக்கவங்களும் பண்ண முடியும், இல்லை வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் போயிட்டு இருப்பாங்க, இல்லை ஜாப் இல்லாதவங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுத்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து யார் வேணாலும் பண்ணக்கூடிய விதத்தில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். மசாலாஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அவங்க ஃப்ரெஷ் சிக்கன்ஸ் வாங்க போகிறாங்க, மேக்னேஷன் பண்ணாமல் குக் பண்ண போகிறாங்க. ஸோ விமன்ஸால கூட எடுத்து ரன் பண்ண விதத்தில் இருக்குது. ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய பேர் முன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்கல்ல, இப்போ நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஷாப்புக்கு வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏதோ ஒரு அவுட்லெட் வச்சுக்கோங்களேன், அங்க போறாங்கன்னா ஒரு பில்லிங் வேல்யூல இருந்து நம்ம தாராளமா 30-45% வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ எப்படி நீங்க வந்து வேஸ்டேஜை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே இன்ச் பை இன்ச் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய கடை அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ இங்க மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எந்த ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் இப்போ அஃபோர்டபுள் அப்படின்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அஃபோர்டபுள் அப்படின்றப்போ அவங்களோட ரேஞ்சுன்றது இந்த ரேஞ்ச் கேட்டகரி எப்படி பிளேஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி என்னன்னா இது பேஸ்ட் ஆன் லொகேஷனும் சொல்லலாம், பேஸ்ட் ஆன் கஸ்டமர்னு சொல்லலாம். கஸ்டமர் ஏன் சொல்றோம்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க, அவங்களோட ஷாப் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்க, ஸோ உங்களுக்கு வந்து பூம் ஆகும். ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதுக்கேற்ற அஃபோர்டபுள் அமௌண்ட் வந்து வரும். இந்த பிராண்ட் வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எங்கெல்லாம் இருக்கு அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு தாண்டி எங்கெல்லாம் இருக்கு? ஸோ நம்மளது ஆந்திராலையும் இருக்கு நம்மளது. ஸோ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் இருக்கு, குண்டூர்ல இருக்கு, அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த சைட் கர்நாடகாலையும் இருக்கு. நமக்கு நிறைய அவுட்லெட்ஸ் வந்து இருக்கு நமக்கு. ஸோ உங்களோட கோல் அப்படின்றது என்னவா இருக்கும் இந்த சிஸ்லிங் சிக்கன் பிராண்ட் எடுத்துட்டு? ஸோ கோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் இயர்க்குள்ள வந்து 500+ மேலே அவுட்லெட்ஸ் வந்து ரீச் பண்ணணுன்றது நம்மளோட கோலாக இருக்கு. அண்ட் குளோபல் வைஸ்ல நம்ம ரீச் ஆகணும். கண்டிப்பா டேஸ்ட் பட்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ இங்க என்ன மாதிரியான மெனு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. மெனு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரைட் சிக்கனில் 5 ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறோம். வேர்ல்டு வைட் யாருமே இது இருக்க ஃப்ரைட் சிக்கனில் ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் வந்து அதுவும் வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பைசியாக பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசியாக. ஸோ தமிழ்நாட்டு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசியாக. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம. சூப்பர். ஸோ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புறீங்க? ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன நான் சொல்றேன்னா, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நம்ம எடுத்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு பூஸ்டப் ஆகலை அப்படின்னா நம்ம மேலே தான் மிஸ்டேக் தவிர பிஸ்னஸ் மேலே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க ப்ராஃபிட். ஸோ இந்த சிஸ்லிங் சிக்கன் பிராண்டில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஆகணும், லைக் நம்மளும் இதில் ஒரு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப இது மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க கிளியரா இருக்கணும், எந்த லொகேஷன்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட பிராண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆகணும், ஸோ எந்த மாதிரியான பீப்புள்ஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரீச் இருக்கணும். ஸோ மினிமம் 2.5 நம்ம வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். 2.5 lakhs கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிஸ்லிங் சிக்கனோட 5 டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணோம், 5 டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ முக்கியமாக வந்து அப்புறம் ட்ரம்ஸ்டிக் சிக்கன், அப்புறம் வந்து நம்மளோட விங்ஸு, அப்புறம் வந்து பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் வந்து அது கூட இருக்கக்கூடிய 2 டைப்ஸ் ஆஃப் டிப்ஸு. ஸோ இது எல்லாமே ஒரு காம்போவாக சாப்பிடும்போது கண்டிப்பாக கிட்ஸும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து பர்கர் இருந்தது, சாண்ட்விச் இருந்தது, ஃப்ராங்கி இருந்தது. ஃப்ராங்கி வாஸ் மை ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த டிஷ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ டேஸ்ட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். அது வந்து மசாலாஸ் மெயின் அண்ட் ஃப்ரெஷ் சிக்கன். நீங்கள் சாப்பிடும் போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்ஸ் வராங்கன்னா மேலே ஒரு சீசனிங் ஆகட்டும், மேக்னேஷன் பண்ணுறதாகட்டும், அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும் போது கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஹெல்த்தி ஃபுட் தான் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரியான செக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஸோ என்னன்னா கம்பல்சரி வந்து ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குற மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட்ல தான் வந்து அந்த ஃபுட் சேஃப்டி என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கைட்லைன்ஸ் படி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கிட்ஸ் முதல்ல கொண்டு பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட முடியும். மெயினாக ஃப்ரெஷ் சிக்கன் யூஸ் பண்ணுங்க. குயிக் பைட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரோசன் போகலாம், ஏன்னா நம்ம கிராப் லாலிபாப் அதில் இன்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு டைம் டிலே ஆகுன்றதுனால நம்ம வந்து குயிக் பைட்ஸ் மட்டும் இது போகும். இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் கூட வந்து நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸான சாக்லேட் மில்க் ஷேக், அப்புறம் ஃபலூடா இதெல்லாம் கொடுக்குறீங்க, அப்புறம் மொய்த்தோ இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதோட ப்ரைஸிங் எப்படி இருக்கு அண்ட் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நீங்கள் என்ன கஸ்டமைஸ்டாக கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லெட்ல வந்து ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃப்ரைட் சிக்கன் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லைக் பெரி பெரி, ஸ்பைசி, பிபிக்யூ எக்ஸெட்ரா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலாம் கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து கேட்க சொல்லுவோம். நம்ம எங்களோட ஒரு அவுட்லெட்ஸ்லையும் வந்து என்னன்னா ஃபீட்பேக்ஸ் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ணுறதாகட்டும் எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து ஒரு ஆந்திரா பீப்புள் வருவாங்க, டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணால் மசாலாஸ் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மெனூஸும் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ
ஃப்ராங்கி ஆட் பண்ணியிருக்கோம், ரைஸ் பவுல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நியூவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிராண்டை வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? அண்ட் பீப்புளோட டேஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கு. ஸோ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க? இப்போ வந்து 6 months ஒன்ஸ் வந்து மசாலாஸ் வந்து அப்டேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ வந்து எப்படின்னா, இப்போ கஸ்டமர் ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஒரே டேஸ்ட்ல வந்து சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்டேஷன் பண்ணும்போது 5 ஃபிளேவர்ஸ் இன்கார்பரேட் பண்ணோம். இன்னுமே இன்கார்பரேட் பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இன்னைக்கு சாப்பிட்டதுலேயே வந்து பெஸ்ட் வந்து ஃப்ராங்கி நல்லா இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் சிக்கன் பாப்கார்னும் சூப்பராக இருந்தது. ஸோ இது கூட 2 டிப்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் காம்போவாக சாப்பிடும்போது ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, கொஞ்சம் குவாலிட்டியான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கிராப்ஸ் இல்லை ஒரு பைட்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே சொன்ன டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் மறக்காம நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே அண்ட் ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டேஸ்ட் அண்ட் இந்த இன்கிரீடியன்ஸை நீங்கள் வந்து, அதாவது இந்த மசாலாவோட ஃப்ளேவர் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய சிஸ்லிங் சிக்கன் அவுட்லெட்ல போய் மறக்காம டேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட ரிவ்யூ அப்படின்றது கண்டிப்பா வேற லெவலா இருக்கும். பிகாஸ் நானே வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ மறக்காம போய் சாப்பிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட விஷன் அண்ட் மிஷன் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப